திருச்சிற்றம்பலம். இப்போது பசுவும் பற்றி பார்த்தோம் ஓரளவு. பசுனா யாரும் தோற்றுவிக்க முடியாது. பசுனா ஆன்மா. இது கலைச்சொல். ஏன் இந்த மாதிரி பதி பசு பாசம் அப்படின்றாங்கன்னா, இந்த சைவ சித்தாந்தம் படிக்கும்போது அதில் ஒரு கலைச்சொல் இருக்கும். அந்த கலைச்சொல் சொல்லி தான் சொல்லுவது வழக்கம். சரிங்களா? அதனால் நம்ம இந்த கலைச்சொல்லாம் ஒரு பல தடவை கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு தெரியும். பசுனா ஆன்மாவை தான் சொல்கிறாங்க, பதினா இறைவனை தான் சொல்கிறாங்க, பாசனா மலத்தை தான் சொல்கிறாங்க அப்படின்னு தெரியும். இப்போது இந்த கட்டு ஒன்று இருக்குதுன்னு சொன்னோம். சரிங்களா? ஆன்மாவில் ஒரு கட்டு. சரி, இந்த கட்டு ஆன்மாவே கட்டிக்கிச்சா, ஆணவன்ற கட்டை, இல்லை சிவன் தான் இந்த கட்டை கட்டினாரா அப்படின்னு ஒரு கேள்வி எழணும். அப்படி எழும்போது அதுக்கு விடை என்னன்னா, எப்படி ஒரு பூமியில் செம்பை வெட்டி எடுக்கிறோம். செம்பை வெட்டி எடுக்கும்போதே அதோடைய களிம்பும் செம்போடு சேர்ந்து தான் வரும். செம்பு என்று தோன்றுச்சோ அப்போவே அதோட களிம்பு இருக்கும். நீங்கள் வெட்டி செம்பை மண்ணிலேருந்து எடுக்கும்போதே செம்பில் களிம்பு ஒட்டியே தான் இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி பசுன்ற ஆன்மா எப்போ இருந்ததோ அப்போவே அதோட ஆணவ மலன்ற ஒன்று இருந்தது. ஏன்னா துன்பம், ஆணவன்றது ஆன்மாவுக்கு துன்பத்தை கொடுக்கக்கூடிய பொருள். இந்த துன்பத்தை கொடுக்கக்கூடிய பொருள் சிவம் நம்மளுக்கு துன்பத்தை என்றைக்கும் கொடுக்கணும்னு நினைக்கவே மாட்டார். சரிங்களா? அவரும் ஆணவ மலத்தை தோற்றுவிக்கலை, பசுவும் தோற்றுவிக்கலை. அது எப்போ இருந்ததோ, பசுன்ற ஆன்மா எப்போ இருந்ததோ அப்போவே ஆணவ மலம் இருந்தது. எப்படி நெல் தோன்றும் போதே அதுபோல் தவிடு இருந்ததோ, நெல் தோண்டும் போதே தவிடும் சேர்ந்து தான் தோன்றுச்சு. நெல்லையும் தவிடையும் பிரித்து தோண்டலை, ரெண்டும் ஒன்றாக தோன்றுச்சு. அது மாதிரி பசு எப்படி இருந்ததோ அப்போவே ஆணவ மலன்ற மலம் இருந்தது. சரிங்களா? இப்போ ஆணவ மலத்துக்கும் என்ன கிடையாது, தோற்றம் கிடையாது, இறுதியும் கிடையாது. ஏன்னா யாருமே அதை தோற்றுவிக்கலை. அதனால் தோற்றுவிக்கப்பட்ட பொருளுக்கு மட்டும்தான் இறுதி உண்டு. தோற்றுவிக்கவே படலைன்னா அதுக்கு இறுதி கிடையாது. அப்போது ஆணவத்துக்கும் இறுதி கிடையாது. அப்போ முக்தி நிலையில் எப்படி இருக்கும்? அப்போது முக்தி நிலை ஆணவ மலம் போனால் தான் பசுவாகிய ஆன்மாவுக்கு இன்பம். அப்போது முக்தி நிலை எப்படி இருக்கும்ன்றதை நம்ம இந்த நூலை முழுமையாக சீக்கும்போது பார்ப்போம். சரிங்களா? இப்போது ஆணவம், அப்போ பதி பசு பாசம் என பகர் மூன்றில் பதியினை போல் பசு பாசம் அனாதி. பதியை போல் ஆன்மாவும் பாசமாகிய ஆணவமும் அனாதி. பதி அணுகா பசு அணுகா பதியினை. பதி அணுகில் பசு பாசம் நிலாவே. பசுவை பசு பதியை போய் அணுக முடியாது, போய் சேர முடியாது. ஏன் அதால் முடியாதுன்னா, அதுக்கு இருக்கிறது சிற்றறிவு. அந்த சிற்றறிவுடைய இயல்பு என்னென்னா, அறிவிச்சாதான் அறியும். இதுதான் முதல் பதிய வைக்கக்கூடிய செய்தி. ஆன்மா அப்படின்னா அது சிற்றறிவு, அது அறிவிச்சாதான் அறியும். அறிவிச்சதையும் ஒன்று யார் அறிவிக்கிறா? சிவம் அறிவிக்கிறார். எங்கேருந்து? அறிவுலேருந்தே அறிவிக்கிறார். சிறைவான் புனல்தில்லை சிற்றம்பலத்தும் என் சிந்தை உள்ளும் உறைவான் உயர்மதி கூடல் ஆய்ந்த உன் தீந்தமிழின் துறைவாய் நுழைந்தனையோ அன்று ஏழிசை சுழல் புக்கோ இறைவா தடவர் தொட்கண் கொலாம் புகுந்து எய்தியதே என்பது திருக்கோவையார். அவர் எங்கே இருக்கிறார்? சிவங்கன்னா சிற்றம்பலத்தில் இருக்கிறாரு ஒன்று. இன்னொன்று என்னுடைய சிந்தையில் இருக்கிறார். எதுக்காக ரெண்டு இடத்துல இருக்கிறாருன்னா, இந்த உலகத்தை இயக்கத்திற்காக சிற்றம்பலத்தில் நீ உலகத்தை இயக்கிக்கிட்டோம், என்னுடைய அறிவில் இருந்து என்னையும் இயக்கிக்கிட்டும் இருக்கிறார். அவர் இப்போ எங்கே இருக்கிறாரோ, நான் தமிழில் இருக்கிறாரா ஏடிசையில் இருக்கிறாரான்னு தெரியலையா. அப்போது தமிழும் சிவனையும் பிரிக்க முடியாது, இன்னிசையும் சிவனையும் பிரிக்க முடியாது. அதில் உறைஞ்சி இருக்கிறார். அதனால தான் ரெண்டுமே நம்மளுக்கு என்ன கொடுக்குறது? இன்பத்தை கொடுக்குது. தமிழை படிக்கும்போது இன்பம், இன்னிசை கேட்கும்போது இன்பம், சிவனை அனுபவிக்கிறதும் இன்பம். சரிங்களா? அது இப்போ இதுக்குள்ளே வந்துடும். இப்போ எங்கே இருக்கிறாரு? என்னுடைய அறிவிலேருந்து இயக்கின்னு இருக்கிறார். எதை? ஒவ்வொன்றுத்தையும் அறிவிச்சுன்னு இருக்கிறார். ஒவ்வொன்றையும் நம்ம ஒரு பசி வரணும், ஒரு பசிக்கு மட்டும் நீங்கள் ஒரு சின்ன செயல் செய்யினாலும் அதனால தான் அவன் அன்றி ஓரணுவும் அசையாது. அசையதான் இந்த உலகம் அசையுது, இந்த உடம்பு ஒவ்வொரு ஆன்மாவும் அசையுது. சரிங்களா? இப்போது அந்த சிற்றறிவு, ஆன்மானா சிற்றறிவு, அறிவிச்சாதான் அறியும், தானே அறியாது. அப்படி அறிஞ்சதையும் என்ன பண்ணும்? மறந்து அறியும், தொடர்ந்து அறியாது. இப்போ நேற்று என்ன பண்ணுவோன்னு இந்த நிமிஷம் கேட்டால்
எல்லாம் திகைச்சு என்ன பண்ணுவோம், யோசிப்போம். இந்த நிமிஷம், இதே நிமிஷம் நேற்று இதே மாலை பொழுது 3 மணிக்கு என்ன பண்ணுவோன்னா எல்லாரும் யோசிப்போம். சட்டுன்னு யாராலையும் சொல்ல முடியாது. யோசித்து ஒரு வழியாக ஒருத்தர் சொல்லுவாங்க, ஒருத்தர் நான் தூங்கின்னு இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இதே அப்போ 1 வருடத்துக்கு முன்னாடி கேட்டிங்கன்னா சுத்தமாக தெரியாது. இதே ஒரு 3 வயதில் என்ன பண்ணுன்னு கேட்டேன்னா அதுவும் ஒன்றும் தெரியாது. அப்போ என்ன பண்ணிட்டோம், எல்லாமே மறந்து 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 அறிகிறோம். அப்பேற்பட்ட அறிவு நம்மளுடைய ஆன்மாவுடைய அறிவு, அதாவது சிற்றறிவு. இறைவனோ பேரறிவு, அறிந்தாங்கு அறிபவர். அவர் அறிவிக்கிறதுக்கு ஒருத்தரம் தேவையில்லை. அவர் அப்படி அறிந்தாங்கு எல்லா பொருளையும் இருக்கிறாரு. அவர் போய் தெரிஞ்சுக்கணும் இல்லை, ஒவ்வொரு உயிரும் என்ன பண்ணும், அதனால தான் முற்றும் உணர்ந்தவர். நேற்று முப்பிறவியில் நம்ம என்ன செஞ்சோன்னு தெரியும், 32 பிறவிக்கு முன்னாடி என்ன செஞ்சோன்னு தெரியும், நாளைக்கு என்ன செய்ய போகிறோன்னு தெரியும், அடுத்த நொடி என்ன நடக்க போகுதுன்னு தெரியும். இத்தனையும் நம்மளுக்கு எதுவுமே தெரியாது. அதுதான் சிற்றறிவு. அவர் அறிந்தாங்கு அறிபவர். அவர் போய் எல்லா உயிரிலையும் இருக்கிறாரு. இந்த உயிர் இந்த பிறவி கடை தேருமா தேராதான்னு அவருக்கு தெரியாதா? சரிங்களா? அப்போது அறிந்தாங்க அறிபவர் அவர் ஒருத்தர் மட்டும்தான். அப்போ நம்ம அறிவு அறிவிச்சால்தான் அறியும். இப்போ ஆன்மாவுடைய லட்சணத்தை இதுதான் ஆன்மா. ஏன் சிற்றறிவுனா அதுக்கு தானே அறியக்கூடிய ஆற்றலே கிடையாது. சரிங்களா? இப்படி ஒரு கல் இருக்குது, அது கல்லுக்கு அறிவு கிடையாது. நம்ம ஆன்மாவுக்கு அறிவு இருக்குது, கல்லுக்கு அறிவு கிடையாது. இப்போ கல்லுக்கிட்ட போய் நீ ஒரு கல், நீ சிற்ப பயன்படுவ அப்படின்னு அதுக்கிட்ட சொன்னேன்னா அது அறிவுமானா? ஒரு காலம் அறியாது, ஏன்னா அதுக்கு அறிவு இல்லை. ஆனால் ஆன்மா நம்மக்கிட்ட சாமி சொன்னான்னா நீ ஒரு ஆன்மா, நீ ஒரு அறிவுனாலே ஆனந்தம் பெறணும். சத்து சித்து ஆனந்தம் இறைவனுக்கு பேர், சச்சிதானந்தம் பேர். சத்தானவர், சித்தானவர், ஆனந்தமானவர். எது சத்துனா நிலையான பொருள், மாற்றமே இல்லாதவர் இறைவன், அதான் சத்து. சித்துனா அறிவுடைய பொருள், மாற்றமே இல்லாதவர், அறிவுடைய அந்த பொருள் தான் ஆனந்தமாக இருக்குது. அதான் சத்து சித்து. அப்போ அறிவுனா அவர் சச்சிதானந்தம். நம்மளுக்கும் அறிவு இருக்குது, அவருக்கு பேரறிவு, நம்மளுக்கு சிற்றறிவு. அப்போ அறிவுன்னு இருந்தானே என்ன பண்ணோம், ஆனந்தம் அடைஞ்சாதான் அந்த அறிவு பயன்பெற்றதுன்னு அர்த்தம். நம்ம உலகமே எதை நோக்கி விரும்புது, ஆனந்தம் எங்கே இருக்குதோ அப்படின்னு தேடின்னு ஓடுறோம். சரிங்களா? அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையில் இருக்குது. ஆனால் அந்த ஆனந்தம்ன்றது சிற்றின்பம் என்பது தெரியாத இருக்குது. இப்போது இந்த அறிவு இப்போ எதை சொல்ல வந்தோன்னா, இப்போது ஒரு 3 நிலை இருக்குது. இப்போது நம்ம பிறவிக்கு உட்பட்ட நிலை உடம்பு எடுத்துருக்குறோம். இந்த ஒரு நிலை இருக்குதுங்களா. இதுக்கு முன்னாடி பிறவிக்கே வராத ஒரு நிலை இருந்தது, ஆன்மா இருந்தது. அப்போ முன்னையே சொன்ன ஆன்மா இருந்ததுன்னா அதோடைய ஆணவமெல்லாம் சேர்ந்து தான் இருந்தது. செம்பு எப்போ தோன்றுச்சு அப்போவே களிம்பு இருந்தது, ரெண்டுத்தையும் பிரிக்க முடியாது. அது மாதிரி ஆன்மான்றது எப்போ இருந்ததோ அப்போவே ஆணவமலை இருந்தது. அப்போவே சிவன் நம்ம கூட தான் இருந்தார். நம்மக்கிட்ட 2 பொருள் இருந்தது. சரிங்களா? 2 பொருள். இந்த உடம்புன்ற கருவி இல்லாத ஒரு நிலை இருந்தது பாருங்கள். இது ஆதி காலத்தில் அந்த காலத்தில் முதல்ல ஒரு உடம்பே எடுக்காத ஒரு நிலை. அந்த நிலைக்கு பேர் இருங்க, அந்த நிலை அந்த உடம்பே எடுக்காத இருந்த நிலைக்கு என்ன பேர்னா கேவலம் அப்படின்னு பேர். கேவலம்னா நம்ம நினைக்கிற கேவலம்ன்ற சொல்லுக்கு பொருள் தனிமையாக ஆன்மா. அந்த ஒரு கல் எப்படி இருந்தது, தான் ஒரு கல்லுன்னு தெரியுமா, அதுக்கு தெரியாது. அது மாதிரி அந்த ஆன்மா தான் ஒரு அறிவான பொருள் அப்படின்னு தெரியாத ஆணவமலை மட்டும் இருந்தது. அது ஒரு அறிவான பொருளும் தெரியாது. எப்படி நம்ம உணர்ந்துக்கிறது இந்த நிலையனா, ஓரளவு ஒரு இருக்கிறதோ இருட்டற. இப்போ ஒரு குழவி இருக்குது, குழந்தை தாய் வயிற்றில் இருக்குது. அந்த குழந்தைக்கு கண்ணு தெரியாது, பிறந்து 3 மாதம் கழித்து தான் கண்ணே தெரியும். இது எத்தனை பேருக்கு தெரியும் பார்த்துக்கோங்க. அப்போது வயிற்றில் இருக்கும்போது அதுக்கு கண்ணும் தெரியாது, இருக்கிற அறையோ இருட்டு. இப்போது இருக்கிற அறையும் இருட்டு, அதுக்கும் கண்ணு தெரியாது. அப்போ அந்த குழந்தையா நம்ம இருந்தது நம்மளுக்கு தெரியுமா? நம்ம 10 மாதம் தாய் வயிற்றுலேருந்து தான் வந்தோம். இந்த 10 மாதம் தாய் வயிற்றில் இருந்தோன்னு நம்மளுக்கு தெரியுமா? தெரியாது. அது மாதிரி கேவலன்ற நிலையில் இருந்தோம். நம்ம ஒரு ஆன்மான்றத தெரியாத ஒரு துன்பத்தை கடந்தோம். அப்பேற்பட்ட
அப்படி இருந்த நம்மளை தான் சிவபெருமான் இது அறிவான பொருளாச்சே, இப்படி துன்பத்தில் இருக்கிறோன்னே தெரியாத இருக்குதே அப்படின்னு அதுக்கு முதல்ல ஒரு உடம்பு கொடுக்குறார். அது அவருடைய கருணையினால் கூட, வினையால் வரல. முதல்ல கொடுத்தது கருணையால் கொடுத்தது. கடைசியாக முக்தி அடையும் போது அதை அவர் எடுத்துப்பார். சரிங்களா? ஆனால் வினையினால் அதுக்கு முதல்ல ஒரு உடம்பு கொடுக்குறாரு. இந்த உடம்புன்றது என்னதுன்னா கருவி. ஒரு என்ன எப்படி உருவகப்படுத்தலைன்னா, ஒரு கார் இருக்குது, கார் இருந்தால் உடம்பு, அது உள்ள ஒரு மோட்ரு இருக்குது. இந்த மோட்ரு இயங்க தான் அந்த காரு ஓடுது. ஆன்மா இயங்க தான் இந்த உடம்பு இயங்குது. அப்போது ஆன்மா தான் அறிவுள்ள பொருள், உடம்பு அறிவற்ற பொருள். இன்ஜின் தான் ஓடுது. சரிங்களா? காருன்றது இன்ஜின் ஓடுவதனால தான் கார் ஓடுது, இன்ஜின் இயங்குவதனால கார் ஓடுது. இப்போ உடம்பு சடம், ஆன்மா அறிவான பொருள். சரிங்களா? இப்போது உடம்பு கொண்டு நம்ம என்ன பண்ணுறோம், வினையை செய்கிறோம். இப்படி அதோடைய அறிவு, ஆன்மாவுக்கும் அறிவிச்ச செயல் இருக்குது, இறைவனுக்கும் அறிவிச்ச செயல். இது இரண்டுமே 2 பேருக்கும் இருக்குது. ஆனால் அவருடைய அறிவு இச்சை செயல் 3மே நம்மளை ஈடேற்றணும். அறிவு, இச்சை என்பது விருப்பம். அவருடைய விருப்பம் நம்மளை கடத்தேற்றுவது, இது உய்வு பெற செய்வது என்பது ஒரே ஒரு நோக்கம்தான். அவருடைய இச்சையே விருப்பமே இது ஒன்று தான், எந்த காலமே மாறவே மாறாது. சரிங்களா? அறிவு, இச்சை, செயல், அதை இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி என்பது இறைவனுக்கு. நம்மளுக்கு அதே மாதிரி இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி 3மே அறிவில் இருக்குது. இப்போது நம்ம சைவ சித்தாந்தம் படிக்கிறோன்னா, நம்ம தூளமான பொருள் படிக்கலை, உடம்பை பற்றி படிக்கலை. உடம்பு ஆரோக்கியமாகனா இதை சாப்பிட்டா அதை சரியாகும், அதை சாப்பிட்லான்னா இது சரியாகாது, அதை பற்றி அந்த படிப்பே கிடையாது. சைவ சித்தாந்தன்றது இந்த பதி, பசு, பாசம், இது 3மே கண்ணுக்கு தெரியாத பொருள். இந்த கண்ணுக்கு தெரியாத பொருளை தான் படிக்கிறோம். இப்போ கண்ணுக்கு தெரியாத பொருளுடைய இயல்பு எப்படி சொல்கிறது? கண்ணுக்கே தெரியாது, அது இயல்பு எப்படி சொல்லுது? இப்போ எப்படி சொல்வது? இப்போ உடம்பு, ஒருத்தர் உயிரோடு இருக்கிறான்னா, அவன் இயங்குறான், சாப்பிட்றான், தூங்குறான்னா, அவன் உடம்புக்குள்ளே ஆன்மா இருக்குது. சரிங்களா? அப்போது உடம்பு சடம் தானாக இயங்காது. அது எப்படி இன்ஜின் கார் மட்டும் இருந்தால் ஓடாது, அது உள்ள இன்ஜின் இருந்தால் தான் கார் ஓடும். அது மாதிரி ஆன்மான்னு ஒன்று இருந்தால் தான் இந்த உடம்பு இயங்கும், இல்லைன்னா இயங்காது. இப்போது இறந்துட்டான் ஒருத்தன், ஏன் அவன் இறந்துட்டான், ஒரு செயலும் செய்யலை அப்படின்னா, அவன் உள்ளே இருந்த ஆன்மா உடம்பு விட்டு போயிடுச்சு. அதனால் அந்த இயங்காத இருக்கிறதுனால அவன் சடமாயிட்டான். சரிங்களா? இப்போது அவன் சடமான உடம்புக்குள்ளே ஆன்மா இல்லை, அதனால் ஒரு செயலும் இல்லை. இப்போ நமக்கு செயல் இருக்குதுன்னா, இந்த உடம்புக்குள்ளே ஆன்மான்ற பொருள் இருக்குது, அறிவு. சரிங்களா? இப்போது எதுக்கு சொல்ல வந்தோன்னா, இந்த ஆன்மாவுக்கு அறிவு, இச்சை, செயல் இது 3மே இருக்குது. சரிங்களா? அறிவு ஒன்று இருக்குது, இச்சை, செயல். ஆன்மானாலே ஆன்மாவுடைய குணம் அறிவு. அறிவுன்னு சொன்னாலே அதுக்கு என்ன இருக்கணும்? விருப்பம் இருக்கணும், செயல். அறிவுன்னு இருந்தால் என்ன பண்ணோம்? எனக்கு இது ஆசைப்படுறேன், இது ஆசைப்படலை அப்படின்னு ஒரு விருப்பம் இருக்கும் இல்லையா? அறிவு இருந்தால் அதான் விருப்பம் இருக்கும். அறிவு இல்லைன்னா விருப்பம் இருக்காது. கல்லுக்கு விருப்பம் இருக்குமா? அதுக்கு எதனா செய்யணும்னு தோணுமா? விருப்பம் இருந்தால் தான் செயல்பாடு இருக்கும். அப்போ ஆன்மானா அறிவு, இச்சை, செயல் என்பது அதோடைய குணம். குணம் என்ன புரியணும்னா, இப்போ பூன்னு இருந்தேன்னா அது மனம்தான் குணம். சரிங்களா? மனம் இல்லைன்னா அந்த பூ கிடையாது. பூவை போட்டு கசக்கிட்டிங்கன்னா அதில் மனம் இருக்காது இல்லையா? இப்போ பூனுன்னா அதோடைய குணம் அதோடைய சேர்ந்து இருக்குது, பூவையும் மனத்தையும் பிரிக்க முடியாது. அது மாதிரி ஆன்மா நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து அறிவு, இச்சை, செயல் 3த்தையும் பிரிக்க முடியாது. எப்படி பூலேருந்து மனத்தை பிரிக்க முடியாதோ, ஆன்மாவில் அறிவு, ஆன்மானாலே அறிவுன்னு தான் பொருள். சரிங்களா? அப்போ ஆன்மானாலே அறிவு, இச்சை, அறிவுன்னு சொல்லிட்டேன்னா அதில் இச்சை, செயல் 2மே இருக்குதுன்னு அர்த்தம். ஆன்மானாலே அப்போ அறிவு என்பது பொருள். இப்போ முன்ன சொன்னது கேவலன்ற ஒரு நிலை, பிறப்புக்கே வாராத நிலை. அதுலேருந்து பல கோடி முதல் பிறப்பு கொடுத்தாரு, சாமி கொடுத்தாரு. அதில் பல கோடி பிறப்பு எடுத்தோம். எதுக்காக நம்மளுக்கு பிறப்பை கொடுத்தாருன்னா, நம்ம உடம்புன்றது மாயை, நம்ம செய்கிற செயல் ஒரு முக்கரணத்தால் செய்கிறோம். மனம், வாக்கு, காயம்
மனம், வாக்கு, காயன்றது உடம்பு. இந்த 3ஆல் செய்யக்கூடிய செயல் தான் நம்மளுக்கு வினை. இப்படி 3ஆலையும் செஞ்சு நம்ம என்ன பண்ணி வச்சுருக்குறோம், வினையை சேர்த்து வச்சுக்கிறோம். சரிங்களா? இந்த வினையை 3 பிரிவாக பிரிக்கலாம். அந்த 3 பிரிவு என்னென்னா பிராரத்தம், சஞ்சிதம், ஆகாமியம். இப்போ பிராரத்தம்ன்றது பல கோடி, நம்ம பிறவாத பிறவியே இல்லைன்றத தாய்முன்னா சொல்லிட்டார். என்னன்னு சொன்னார், கங்கை கரையில் இருக்கிற மணலை கூட எண்ணிலாம், என்னுடைய பிறவி எண்ணிக்கையை எண்ண முடியாது, அத்தனை கோடி பிறவி. அப்போ எத்தனை உயிர்கள் எண்ணிலா. சரிங்களா? இதெல்லாம் அடிப்படை விஷயம். உயிர்கள் எண்ணிலாது. இந்த உயிர் எடுக்கிற வகையை பார்த்தீங்கன்னா வகை தான். இப்போது ஒரு அறிவில் 6 அறிவு இருக்கிற மனுஷன் வரைக்கும் எத்தனை வகையாக இந்த உயிரினங்களை சாமி உடம்பு கொடுத்துருக்குறான்னா 224 புவனம், 84 லட்சம் யோனி பிறப்பு வகை தான் இது. உயிரோடைய எண்ணிக்கை கிடையாது. உயிர் எடுக்கக்கூடிய இத்தனை உடம்பு 84 லட்சம் யோனி பிறப்பு பிறந்திருக்கிறோம். சரிங்களா? மனிதரான்றது தான் 6 அறிவு. அதுக்கு இந்த மனிதராக பிறக்கிறதுக்கும் அந்த 6 அறிவு இப்போ மனித உடல் கொடுத்தா என்ன பண்ணணும், யாருக்குமே இல்லாத ஒரு சிறப்பு சிந்தித்தல். அந்த சிந்தித்தல்ன்றது மற்ற ஜீவராசிகளுக்கு இருக்கும், அது குறைஞ்சிருக்கும், நம்மளுக்கு கொஞ்சம் மேம்பட்டு இருக்கும். மனிதர் அதான் மக்களாய் பிறந்து மக்களாக வாழ்கிறதுக்கு தான் இந்த நூல் கொடுத்துருக்கிறார் சாமி. சிவஞான போதன்ற நூல். மக்களாக இருக்காதீங்க. மக்கள் என்பது 5 அறிவு, மக்கள் என்பது 6 அறிவை குறிக்கக்கூடிய சொல். சரிங்களா? இப்போ என்ன சொல்ல வந்ததுன்னா, இந்த பல கோடி பிறவி பிறந்தோம், 84 லட்சம் யோனி பிறப்பு. எத்தனை லோகம் இருக்குதுன்னா 224 புவனங்கள். இந்த ஒரே ஒரு புவனத்தில் எண்ணிலா அண்டம், எண்ணிலா அண்டத்தில் ஒரு அண்டத்தில் எண்ணிலா பூமி, அந்த எண்ணிலா பூமியில் ஒரு பூமி தான் நம்ம வசிக்கிற பூமி. இப்போ நீங்கள் இதெல்லாம் கற்பனை செஞ்சு நம்மளால் பார்க்க முடியாது எவ்வளோ அண்ட சராசரங்கள் இருக்குதுன்னு. அப்பேற்பட்ட இந்த நில உலகம் எதுக்கு படைச்சார்னா நம்ம வசிக்கிறதுக்கு. தனு, கரண, புவன, போகம். தனுனா உடம்பு, கரணம்னா கருவிகள், அந்த கரணம் அந்த ஞானேந்திரியம், கண்மேந்திரியம், அந்த கரணம் இந்த உடம்பு. உடம்பு அது உள்ளே இருக்கிற கரணங்கள், கருவிகள். புவனன்றது இத்தனை புவனம் படிச்சுக்கிறார். போகன்றது அனுபவிக்கக்கூடிய பொருள். நம்மளுக்கு சாப்பிடணும், தூங்கணும், உட்காரத்துக்கு, படிக்கிறதுக்கு, எல்லாத்துக்கும் ஒரு பொருள் வச்சுக்கிறார். அனுபவிக்கக்கூடிய பொருள் எல்லாம் போகம். இப்படி எத்தனையும் நம்மளுக்காக தான் படித்தார். இப்போது நம்ம பிறவிக்கு உட்பட்டு இருக்கிறோம். இப்போது பழசு பார்த்துட்டோம். எதை பார்த்தோம்? கேவலம், தனிமை என்ற பிறப்புக்கே வாராத நிலை, அப்படி ஒரு நிலை இருந்தது. இப்போ எந்த நிலையில் இருக்குன்னா பிறப்புக்கு உட்பட்ட நிலை. ஒரு கருவி கொடுத்துக்கிறார், உடம்புன்ற கருவி. இந்த நிலைக்கு போகிறது சகல நிலை. உடம்பு கருவி கொண்டு இயங்குகிறோம். சரிங்களா? அந்த கருவி கொண்டு கருவியில் தான் இப்போது கருவி சொல்கிறத தான் நம்ம கேட்குறோம். கருவி எது? கண் இதை பாருன்றது, காது இதை கேளுன்றது இல்லையா? இப்போது இந்த 5 வழியாக தான் நம்மளுடைய அறிவு இருக்குது. இப்போ அந்த கருவிக்கு உட்பட்ட நிலை சகலம். இப்போ அடுத்த நிலை ஒன்று இருக்குது, சாமியோட போய் சேரணும், திருவடியை போய் சேரணும். அந்த நிலைக்கு சுத்தம். இப்போ பாருங்கள், கேவலம், சகலம், சுத்தம், இந்த 3 நிலை. சகலம் இப்போ எது கூட இருக்கிறோம்? சிவம் நம்ம கூட தான் இருக்கிறாரு, ஆணவம் நம்ம கூட இருக்குது. இப்போது ஆணவத்தை கூட்டினவர் ஆணவத்தை கூட்டலை, அது இருந்தது இல்லையா? ஆணவம் ஆன்மாவுடைய இருந்தது. அந்த ஒரு மலை நீக்கிறதுக்கு 2 மலம் கூட்டினார். அதுதான் இந்த உடம்பு. இந்த மலம்தான் இந்த உடம்பு. மாயைன்றது மலம், ஆணவம், கண்மம், மாயை, 3 மலம். ஒரு மலை நீக்கிறதுக்கு கண்மம்ன்ற மலத்தையும் மாயைன்ற மலத்தையும் கூட்டினார். இந்த மாயை, சரிங்களா, மலம் இந்த உடம்பு மறந்துடாதீங்க, துன்பத்தை கொடுக்கக்கூடியது. இந்த உடம்பு யாருக்காவது இன்பத்தை என்னைக்காவது கொடுத்துருக்குதா? இன்பம் மாதிரி ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் இன்பமாக இருக்கும், ஒரு 16, 20. அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா அதோடைய செயல்பாடு, அது ஏன்னா அது ஒரு கருவி, அது வேலை செய்ய 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 அது செயலிழந்து போவது தான் கருவியுடைய இயல்பு. இந்த உடம்பும் கருவி, அது செயலிழந்துகிட்டே வருது. ஒவ்வொரு பாட்டாக, ஒவ்வொரு பாகமாக அதோடைய பழுதடைந்துனே வருது. அதனால் நம்மளுக்கு துன்பத்தை விளைச்சிட்டு இருக்குது. அப்போது இந்த உடம்புன்றது மலம், மாயை. கண்மன்றது முக்கரணங்களாக, மனம், வாக்கு, காயம் முக்கரணங்களாக செஞ்சுன்னு வரும்.
அப்போ ஒரு மலத்தை நீக்கிறதுக்கு 2 மலத்தை கூட்டினார். எப்படி வந்து குழந்தையோடைய மலத்தை நீக்கிறதுக்கு அந்த காலத்தில் மலத்தை நீக்கிறதுக்கு பசுசாணன்ற மலத்தை கொண்டு அதை நீக்கிறாங்களோ அது மாதிரி சாமி 2 மலத்தை கூட்டினார். முல்லை வந்து முள்ளால் தான் எடுக்க முடியும் இல்லையா, வைரத்தால் தான் அறுக்க முடியும் அப்படின்னு ஒரு மலத்தை நீக்கிறதுக்கு 2 மலத்தை கூட்டினார். இப்போது இந்த 3 மலமும் நீங்கணும். ஆணவம், கண்மம், மாயை, இந்த 3ம் நீங்கினா சுத்தன்ற பேரின்பத்தை போய் அடையலாம். சரிங்களா? இதுதான் இப்போ ஒரு செய்தி. சைவ சித்தாந்தம்னா என்னன்னா, இப்படி இருக்கிற உடம்பு கொண்டு இருக்கிற நம்ம இந்த 3 மலத்தையும் நீக்கி இறைவன் திருவடியை போய் சேர்றோம். சரிங்களா? இப்போது இந்த வினையை வந்து 3ஆக பிரிச்சிருக்கிறோம். எப்படி பல கோடி ஒவ்வொரு பிறவியும் ஒரு வினை சேர்த்துட்டே வரும். ஆனால் இந்த முக்கரணங்களால் அந்த சேர்த்த வினை வந்து பல கோடி பிறவி பிறந்திருக்கிறோம். நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா நம்ம தான் மறந்து அறிவுமே சிற்றின்போம் இல்லையா, சிற்றின்போம். அதனால் நம்மளுக்கு என்ன நடந்ததுன்னு எதுவும் தெரியாது. ஆனால் ஞான நூல் அருளாளர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அவங்க சொன்னது அத்தனையும் அருள் செய்தி. அப்போது பல கோடி பிறவி ஒவ்வொரு பிறவியிலும் எண்ணிலா வினை செஞ்சோம். இப்போ அந்த வினையை வந்து ஒரு வகையில் எதில் சஞ்சீதம் அப்படின்ற வினையில் வந்து வச்சுக்கிற ஒரு பெரிய குடவுனு. ஒரு இதை புரிஞ்சுக்கணுன்னா, ஒருத்தர் விவசாயி ஒரு நெல் எடுத்துன்னு போய் தன்னுடைய நிலத்தில் தூவுறாரு. அப்புறம் அது மறுபடியும் பறித்து இன்னொரு இடத்துல பதிய வச்சு அதை வளர்க்குறாரு. இப்போது தூவின நெல்லோ வந்து ஒரு மூட்டை இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு மூட்டை இப்போ விளைஞ்சது எவ்வளோ? 1000 மூட்டை. 1000 மூட்டை எடுத்துன்னு போய் எங்கே வைக்கிறாரு? குடவுனில் வைக்கிறாரு. இந்த 1000 மூட்டையில் இருக்கிற 1000 மூட்டையில் ஒரு மூட்டையை மறுபடியும் எடுத்துன்னு வந்து தூவுறாரு. இந்த ஒரு மூட்டை மறுபடியும் 1000 மூட்டையே ஆகுது. இந்த 1000ல் ஒரு மூட்டையை மறுபடியும் எடுத்துன்னு வந்து தூவுறாரு. மறுபடியும் அந்த 1000 மூட்டையாகுது. அது மாதிரி நம்முடைய வினையும் ஒரு பிறவியில் கொஞ்சோண்டு எடுத்துன்னு வந்தோம். எப்படி ஒரு மூட்டை எடுத்துன்னு வந்து 1000 மூட்டை விளைஞ்சா மாதிரி 1000 வினையை செஞ்ச மனத்தாலும் வாக்காலும் காயத்தாலும் ஒரு நீங்கள் சொல்லணும்னு இல்லை, ஒருத்தனை வந்து நல்லா இருன்னு சொன்னாதான் வினைன்னு நினைக்காதீங்க. மனசால் ஒருத்தர் நல்லா இருக்கணும்னு நினச்சாலே வினை. அப்போது நம்ம எப்பேற்பட்ட வினையை செஞ்சுன்னுக்குறோன்னு நினச்சி பாருங்க. ஒருத்தர் நல்லா அப்போ இதை வந்து எதிர்மறையாக சொல்லலை, அவ்வளோதான். ஏன்னா நம்ம படிக்கிறது வந்து நல்லதாகவே படிச்சுட்டு போவோமே. அதனால் வந்து ஒருத்தர் நல்லா இருக்கணும்னு அவனுக்கு மனசால் நினச்சாலே வேணும்னா நம்ம எவ்வளோ வேணால் செஞ்சுன்னு இருக்கிறோம். அவங்கவுங்களாம் யோசித்து சிந்தித்து பார்த்து அறிக. அப்போது சஞ்சீதன்றது இப்படி எப்படி விவசாயி விளைஞ்சி ஒரு மூட்டையை பட்ட 1000லேருந்து ஒரு மூட்டையை விளைச்சனா ஒரு 1000 மூட்டை விதை வருதோ, அது மாதிரி நம்ம ஒவ்வொரு பிறவிலும் எண்ணிலா வினையை செஞ்சு அதை வந்து சேர்த்து வச்சுக்கிறோங்க. அவங்க விவசாயி எப்படி குடோனில் சேர்த்து வச்சுக்கிறானோ அது மாதிரி சஞ்சீதம்ன்ற வினைக்குள்ளே சேர்த்து வச்சுருக்குறோம். சரிங்களா? இப்போது அந்த சஞ்சீதம்லேருந்து இப்போ பிறவியை கொடுக்கும்போது அந்த சஞ்சீதத்துலேருந்து கொஞ்சம் வினையை எடுத்து கொடுக்குறாரு. கொஞ்சம் அதுதான் வந்து பிராரத்தம் சொல்லி கேள்வி. அவனுக்கு பிராரத்தம் போயிடுச்சு, அதனால் அவன் போயிட்டான் அப்படின்னு சொல் வழக்கு பார்த்துருக்கோம். அப்போது பிராரத்தம்னா என்ன அர்த்தம்? கொஞ்சம் அதில் சஞ்சீதத்துலேருந்து கொஞ்சம் எடுக்கிறாரு. அந்த கொஞ்சமும் எப்படி எடுக்கிறான்னா, இந்த ஆன்மா எந்த வினையை கொடுத்தா பக்குவப்படமோ அந்த வினையை கொடுக்குறாரு. அவர்தான் முற்று முணர்ந்தவராச்சு. அவருக்கு தெரியாதா இது என்ன செஞ்சால் இது எங்கே அடித்தா அழுவோம், எங்கே தட்டினா கதறும். அப்போது ஆணவம் தேயத்துக்கு தான் வினையை கொடுத்தார், துன்பத்தை கொடுத்தார். அப்போது நம்ம வினை அனுபவிக்கிற போது ஆணவமெல்லாம் தீரத்தான் இறைவனுடைய நோக்கம். நம்மளை துன்பப்படுத்தணும் நோக்கம் இல்லை. நம்ம எவ்வளோ துன்பப்படுறோமோ ஆணவமெல்லாம் தீருது. அதோடைய அது கடிஞ்சினே வருது. எப்படி நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஆனால் எப்படி சந்திரன் தேய்பிறை ஒவ்வொரு பிறையாக தேஞ்சி போதோ அது மாதிரி நம்மளுடைய ஆணவன்றது அழியக்கூடிய சக்தி. சரிங்களா? சிவனா திருவருன்றது சேர்ந்துக்கிட்டே வர சக்தி. இது எவ்வளோ ஆணவமனம் தீருதோ அந்த அளவுக்கு திருவுருள் நம்மக்கிட்ட பதிஞ்சினே வரும். இது எவ்வளோ தேயுதோ அந்த அளவுக்கு. இப்போ 100% ஆணவம்
50% ஆணவம் இருக்குதுன்னா 50% திருவருள் இருக்கும். சரிங்களா? ஏன்னா இது விலக விலக ஆணவம்ன்ற படலம் விலக விலக நம்மளுக்கு திருவருள் என்ற சக்தி வந்து வெளிப்பட்டுனே இருக்கும். எப்படின்னா நம்ம கோயிலில் இதை புரிஞ்சுக்கணும், எப்படி தேயுதுன்றது சொல்கிறதுக்கு ஒரு உவமை. சிவபெருமானுக்கு அபிஷேகம் ஆகிடுச்சி, எல்லாம் பார்த்த கண்கு கூட நல்லா கண்ணார பார்த்துட்டோம். இப்போ அலங்காரம் பண்ணும்போது திரை விரிச்சிடுவாங்க. இப்போ திரை விரித்தோன்னே சாமி தெரிய மாட்டார். நம்ம இந்த பக்கம் இருப்போம், அந்த பக்கம் சாமி இருக்கிறார். இப்போ ஆணவ மலம் திரை போல் இருக்குது. சரிங்களா? இப்போ ஏன் சிவன் நம்மக்கிட்டே தான் இருக்கிறார் தெரியலன்னா ஆணவ மலம் மறைச்சிருக்குது. இப்போ திரையை கொஞ்சோண்டு நகர்த்தினோன்னே அது எவ்வளோ விலகுச்சோ அந்த அளவுக்கு சிவன் தெரிவார். சரிங்களா? பாதி விலகுச்சின்னா அப்போ ஆனமலையை பாதி விலகுச்சா பாதி சிவன். இந்த எந்த அளவுக்கு இது விலகுதோ, இதோடைய சதவீதம் இருக்கோ அந்த அளவுக்கு இறைவனுடைய அருள் சக்தி விளக்கம் அடையும். இப்போ இந்த வினை கோட்பாட்டுக்கு வருவோம். இப்போ வினை எது கொடுக்குறாரு? ஆனமலம் தேர்றதுக்கு தான் கொடுக்குறாரு. ஏன் சாமி என்னை இவ்வளோ கஷ்டப்படுத்துகிறாருன்னா ஆனமலம் தீர்றதுன்னு அவருக்கு சந்தோஷம், நம்மளுக்கு தான் வருத்தமாக இருக்குது. இந்த பொண்ணுக்கு தீர்ந்துனே வருது, அப்போது இந்த பிறவியில் வந்து சேர்ந்துடும், அது உறுதின்னு அவருக்கு தெரிஞ்சிச்சாலும் அவர் ரொம்ப ஆனந்தமாக இருப்பார். அவர் எப்போவுமே ஆனந்தம், அவருடைய நோக்கம் நிறைவேறிது அவருடைய. அப்போது ஆணவமலை தீரத்துக்கு தான் வினையை கொடுத்தாரு. அந்த வினை இப்போது சஞ்சிதம் எடுத்துன்னு வந்து இப்போது ஒரு பிறவி கொடுக்குறாரு. ஒரு பிறவியில் என்ன கொடுக்குறாரு? அந்த சஞ்சிதத்துலேருந்து கொஞ்சோண்டு எடுத்து பக்குவப்பட்ட வினை எடுத்து, பக்குவப்பட்ட வினை இன்னும் சொன்னால் இன்னும் ஆழமாக போயிடும். அடுத்த இதில் விரிவாக சொல்கிறேன் பக்குவப்பட்ட வினைனா என்னென்னு. இப்போ இந்த இடத்துல கொஞ்சம் எடுத்து பக்குவப்பட்ட வினை எடுத்து ஒரு பிறவி கொடுக்குறார். பிராரத்தோ கண்மோ அதை கொடுத்தவொடனே இப்போ கொடுத்தார் இல்லையா, அதை மட்டும் அனுபவிச்சுட்டு போவோமானா இல்லையே. அதை ஒரு மூட்டை நெல் போட்டோன்னா 1000 மூட்டை விளைச்சல் வருது இல்லையா. அது மாதிரி என்ன பண்ணுறோன்னா நம்ம போட்ட அனுபவிக்கும் போதே என்ன பண்ணுறோம், விதை எப்படி பெரும் 1000 மூட்டை மாறி வளருதோ அனுபவிக்கும் போதே வினையை வந்து சம்பாதிச்சுன்னு இருக்கிறோம். இது எப்படி சொல்லலான்னா ஒரு என்ன சொல்கிறது, ஏன் வந்து வினையை சம்பாதிக்கும் காரணம் முதல்ல காரணம் என்னென்னா, நம்ம அனுபவிக்கும் போது ஒன்று இன்பமாக அனுபவிப்போம், இல்லைன்னா துன்பமாக அனுபவிப்போம். இது ரெண்டும் இல்லாத அனுபவிக்க மாட்டோம், யாராலையும் அனுபவிக்க முடியாது. சரிங்களா? இன்பமும் துன்பமும் எதையோ ஒன்று பிடிச்சிங்கன்னா ஐயோ இது செஞ்சே தொலைக்கணும் அப்படின்னு செய்வோம். இது எனக்கு ரொம்ப பிடிச்ச வேலை அப்படின்னு செய்வோம். இப்படி இது மனசாலேயோ இந்த முக்காரணத்தால் இப்படி தான் செய்கிறோம். அப்போது இந்த வினை வரத்துக்கு காரணம் இன்பமோ துன்பமோ சேர்ந்து செய்வதனால இது என்ன பல்மடங்கு அதிகரிக்குது. அந்த பல்மடங்கு அதிகரித்து வச்சுக்கிறோம் பாருங்கள், அதுதான் ஆகாமியம். குடோனில் இந்த பிறவியில் சேர்த்து வச்சுக்குது, பல பிறவியில் சேர்த்து வச்சுருந்தால் சஞ்சீதம். இந்த ஒரே பிறவியில் இந்த பிறவி வந்தபோது சம்பாதிச்சு வச்சுக்கிற அந்த வினைக்கு பேர் வந்து ஆகாமியம், மேல் வினை சேர்த்து வச்சுருக்கிறோம். இப்போது சஞ்சீதமும் அப்படியே குடோனில் கொஞ்சோண்டு எடுத்துன்னு வந்தோம். சரிங்களா? இப்போ அனுபவிக்கும் போதே மேல் வினை ஆகாமியன்ற சேர்த்து வச்சுட்டோம். இந்த 3 வினையும் நம்மளுக்கு எப்போ வந்து பூஜ்ஜியமாக ஆகுதோ அப்போ தான் நம்ம திருவடியை போய் சேருவோம். சரிங்களா? இப்போ சஞ்சீதன்றது பெரிய கோடிக்கணக்கான வினை மலை போல் சேர்த்து வச்சுருக்கிறோம். அந்த மலை போல் இருக்கிற வினையை நம்ம கொஞ்சம் எடுத்துன்னு வந்து அனுபவிக்கும் போதே மறுபடியும் சேர்த்துடுறோம். இப்போ இந்த வினையை வந்து பூஜ்ஜியமாக்குறதுன்றது நம்ம கைவசமே கிடையாது. அதை முதல்ல விளங்கணும், நம்ம கைவசம் இல்லை. அப்போ இந்த 3 மலமும் நீங்கணும்னா நம்மளுக்கு குருநாதர் வரணும். குருநாதர் வராத வரைக்கும் இந்த மும்மலமும் அழியாது. இந்த வினை 3 வினை அழியாது, வினையும் அழியாது. ஏன் சில பேர் சொல்லுவாங்க எனக்கு குருநாதர்லாம் வேணாம், எனக்கு சிவனே போதும், அவர் இன்னத்துக்கு அப்படின்னு சில பேர் வந்து அந்த ஒரு கோட்பாட்டில் இருப்பாங்க. இப்போ குருநாதர் வரணுன்னா முன்சை தவத்தின் ஈட்டம். நம்ம குருநாதர் தவம் செஞ்சால் தான் அவர் வர. நம்ம மனசில் குருநாதர் வரணும், அவர்கிட்ட உபதேசம் வாங்கணும், 5 எழுத்தை அவருக்கு சிவபூஜை வாங்கணும். இந்த எண்ணெல்லாம் தவம் செஞ்சவங்களுக்கு மட்டும்தான் வரும். மற்றவங்களுக்கு ஏன் வந்து எனக்கு சிவனே போதுன்றாங்கன்னா
அவங்களுக்கு தவம் பத்தலை, அதனால் வேணான்றாங்க. இப்போது சிவன் செய்யாதா இந்த வினை அழிக்கிறது, ஏன் குருநாதர் தான் வரணுமா அப்படின்றத திருமந்திரத்தில் சொல்லிடுவார். சூரியன் முன்னிலையில் ஒரு சூரியன் முன்னிலையில் படிகம் வச்சுருக்குறோம். படிகம் அது பக்கத்தில் பஞ்சு வச்சுருக்குறாங்க. இந்த படிகக்கல் என்ன பண்ணுன்னா சூரியன்கிட்ட இருந்த கதிரை வாங்கி அந்த பஞ்சை எரிக்கும். சூரியன் நேரடியாக பஞ்சு எரிக்காது. நீங்கள் உலகத்தில் 110 டிகிரி வெயிலுக்கு ஆயுது, எந்த பொருளையாவது எரிச்சுதை கண்ணில் பார்த்துக்கிறீங்களா? இல்லை. 110 வெப்பநிலை இருந்தாலும் எந்த பொருளும் பற்றி எரியல. அதை வாங்கி ஒரு பொருள் எரிக்குது. எது? படிக்கின்ற லென்ஸ் இருக்குது இல்லையா, லென்ஸ் அதை வாங்கி எரிக்குது. அந்த படிகம் போல தான் குருநாதர் என்பவர் சிவபெருமானுடைய அருள் முழுதும் பெற்று அவர் மூலமாக தான் இந்த வினையை அழிக்க முடியுமே தவிர சிவனே இந்த 3 வினையை அழிக்க மாட்டார். இதை பதிஞ்சாதான் நம்மளுக்கு பிறவி அறுக்கிறதுக்கு இப்போ வேலப்பதேசிகர் எதுக்காக வந்தார் அப்படின்றது இங்கே சொல்கிறார். அதுக்கு தான் இந்த மும்மலத்தை சொன்னது. எதுக்காக வந்தாருன்னா அந்த 5 எழுத்து உள்ளீடு அறிவித்து சிவபோகத்து அழுத்தி அந்த 3 மலம் நீங்கினா தான் நம்மளுக்கு என்ன வரும்? அது சிவபோக இன்பமே வரும். ஏன்னா வினையில் நம்ம எப்போ உட்காந்து கோயிலுக்கு போனாலே எதை யோசிச்சுன்னு இருக்கிறோம்? வினையை தான் யோசிச்சுங்க. பக்கத்தில் இருக்கிறவன் இடிச்சிட்டான், அவன் பார்க்க விட மாட்டான், அங்கே ஒரு சண்டை, கோயிலுக்குள்ளேயே ஒரு சண்டை. அப்புறம் நம்ம எங்கே போய் கடை தேடுறது? அப்போது நம்ம ஏன் கோயிலுக்கு போனாலும் வினையில் தான் அனுபவிச்சுன்னு இருக்கிறோம். அப்போ வினையை தான் அனுபவிச்சுன்னு இருக்கிறோம், இன்பத்தை அனுபவிக்கலேன்னு அறிவும் வரல. அப்பேற்பட்ட நம்ம எங்கே போய் திருவடியை போய் சேருது சொல்லுங்கள்? அப்போது நம்மளை 3 வினை அழிக்கக்கூடியது அந்த குருநாதர் தான். அந்த குருநாதர் தான் என்ன பண்ணார்? என்னுடைய செய்வினையும் கை கொண்ட வேலப்பதேசிகன் தாள் சென்னி சேர்ப்பான். நான் செஞ்ச வினை செய்வினை சஞ்சித வினை பல கோடி பிறவியில் ஈன்ற அந்த வினையை சேர்த்து வச்சதை அவர் என்ன பண்ணுவார்? அவர் தீக்க செய்யும்போது அந்த நயனை தீக்க, ஸ்பரிச தீக்க, நாம தீக்க, மந்திர தீக்க, இப்படி பல வகை தீக்க இருக்குது. அந்த தீக்கையில் அவர் நான் செஞ்ச வினையெல்லாம் நீக்கிறார். அவரால் மட்டும்தான் அந்த வினையை எரிக்க முடியும். ஒரு விதையை எரிச்சிட்டிங்களா அது மறுபடியும் முளைக்காது. அது மாதிரி இறைவனுடைய குருநாதருடைய குருநாதருடைய கண் யார் மேலாம் பட்டுதோ அவங்களுடைய வினையை நீக்கிட்டாருன்னு அர்த்தம். சரிங்களா? அந்த செய்வினையெல்லாம் அவர் நீக்கிட்டார் அப்படின்னு சொல்லி இதோட நிறைவு செய்கிறேன். இந்த பாடல் மறுபடியும் படிக்கிறேன். எவ்வொரு கோட்படு பொருளும் 5 எழுத்தை அடக்கி அவற்றை இயல்பு காட்டி மெய்வை 5 அவத்தையிலும் நிற்கும் முறை ஓதுமுறை விளங்க தேற்றி அவ்வெழுத்தின் உள்ளீடும் அறிவித்து சிவபோகத்தழுத்தி நாயன் செய்வினையும் கைகொண்ட வேலப்பதேசிகன் தாள் சென்னி சேர்ப்பான். திருச்சிற்றம்பலம்.